இக்கால வேளையிலே என் அன்பார்ந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். என் சகோதரனே, சகோதரியே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமாய் இருக்க என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. நாம் இப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று முக்கியத்துவம் படுத்தியிருக்கிறார். அதனால் நமக்கு சந்தோஷமாய் இருக்கும்படியான வாழ்க்கையை கர்த்தர் கட்டளை கொடுப்பார். இக்கால வேளையிலே வேத பகுதியை வாசிப்போம், வாசித்து தியானிப்போம். ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை கடந்து வருவோம். சங்கீதம் 46 அதிகாரம் 11 வசனத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேத பகுதியிலே இப்படியாய் சொல்லியுள்ளது. இந்த ஆபத்தான உலகத்திலே, இந்த விபரீதமான மக்கள் மத்தியிலே நாம் வாழ்வது அதிக கடினம். தேவனுடைய துணை மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நம்மால் வாழ முடியாது. அவரை நமக்கு அடைக்கலமாக நாம் கொண்டிருப்போமே ஆகியில் அவர் நமக்கு பலனாய் இருப்பார். நமக்கு நேரிடுகிற எல்லா விதமான தீங்கிலேயும், விபத்து, சோதனை, வேதனைகளிலேயும் அவர் நமக்கு அனுகூலமான துணையுமாய் இருப்பார். அவர் நமக்கு துணையாய் இருக்கிறபடியினாலே எந்த சூழ்நிலையிலேயும் நாம் கலங்க வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், இந்த பூமிக்கு அதிகாரம் உடையவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடியினாலே நம்முடைய ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறபடியினாலே நாம் பயப்படவோ கலங்கவோ வேண்டியதில்லை. இந்த பொல்லாத உலகத்திலே நாம் எப்படி வாழ்வது, எப்படி நாம் ஜீவிப்பது, எந்த விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை கடந்து வருவது என்று நாம் யோசித்து சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆபத்து நேரிட காலங்களிலே ஏதோ கலங்கி தவிக்கி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். சோர்ந்து போகும் வேளைகளே நம் சரீரமும் ஆத்மாவும் பலனற்று போய்விடும். மிகவும் துக்கித்து நம்மால எழுந்து நடக்க கூட திராணி இல்லாமல், உடம்பிலே தெம்பு இல்லாமல் போய்விடும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அடைக்கலமாய் கொண்டிருப்பீர்களே ஆகியில் அவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, ஏன் சோதனைக்கு உட்படுத்தி இதோ பலனற்று போயிருக்கிறாயா? உன்னை சோதனைக்கு உட்படுத்தாதபடி உன்னை தீங்கிலிருந்து ரட்சிக்கவே நான் இந்த பூமியிலே வாழ்ந்து வந்து எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை, பயணத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். அதனால நீங்கள் என் வார்த்தைகளை பின்பற்றி வாங்க. என்னுடைய கட்டளைகளை நீங்கள் நடக்கும் பொழுது உங்களை எந்த தீங்கும் அணுகாது, ஆபத்து உங்களுக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு வராது. நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்படியாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவார். எந்த சூழ்நிலையும் கண்டு திகையாதிருங்கள். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள அவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம்.
நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன தேவன் அப்படியா இந்த நாளிலே நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் கர்த்தர் நம்மை பின்தொடருவார். இயேசுவின் நாமத்தினாலே வெற்றியோடு ஜெயத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து வருவோம். ஆமென்.